The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிடி நேஷன் வித் ரேவதி நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவர் பதவியை ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லாலன் சிங் ராஜினாமா செய்திருக்காரு. இதையடுத்து அந்த பொறுப்பை பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் ஏற்றிருக்காரு. பீகாரின் ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவராக பதவி வகித்த லாலன் சிங் இன்று டெல்லியில் நடைபெற்ற அந்த கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் தன்னுடைய ராஜினாமாவை கொடுத்திருக்கக்கூடிய அவரு எதிர்வரும் 2024 ஆண்டு மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த விரும்புறதாகவும் இதையடுத்து அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த கட்சியின் புதிய தேசிய தலைவரா அந்த மாநிலத்தின் முதல்வர் நிதிஷ்குமார் செயல்படுவாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணியின் கூட்டம் சமீபத்துல நடந்து முடிஞ்ச நிலையில ஐக்கிய ஜனதா தளத்தின் தேசிய செயற்குழு கூட்டம் இப்போ நடைபெற்று வருது. இந்த நிலையில இந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய அரங்குக்கு முன்னாடி திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் நிதிஷ்குமார பீகார் அங்கீகரித்திருக்கு, அடுத்து நாடும் அவர் அங்கீகரிக்கும் அப்படின்னு கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தலையும் அதுக்கு அடுத்த ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில கட்சியின் தலைமை பொறுப்பை நிதிஷ்குமார் ஏற்றிருக்காரு. அடுத்ததா உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஷாம்லி நகராட்சி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்துல கவுன்சிலர்கள் மோதிக்கக்கூடிய வீடியோ காட்சிய தன்னுடைய எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் பாஜக ஆட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. 4 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டம் குறித்து விவாதம் நடத்த இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்துல நகராட்சி சேர்மன் மற்றும் எம்எல்ஏ பிரசாந்த் சௌத்ரி ஆகியோர் கலந்திருக்காங்க. இந்த மோதல் ஒரு கட்டத்துல கைகலப்பா மாறி ஒருவருக்கொருவர் சேர்களை கொண்டு தாக்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோவை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல பகிர்ந்து பாஜகவினரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாஜகவினர் வளர்ச்சி பணிகளை செய்யாம கூட்டம் கூடி இப்படி மோதிக்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் இது. ஆய்வு கூட்டங்களுக்கு போகும்போது தங்களுடைய பாதுகாப்பை ஏற்பாடு செய்துகிட்டு போகணும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி இப்ப சமூக வலைதளத்துல வைரலா பரவி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருது. அடுத்ததா குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய பெட் துவாரகாவில் முதல் முறையா நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. இதுக்காக குஜராத் மாநில அரசு மஸ்கான் டாக்யார்ட் லிமிடெடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தின் சுற்றுலாத்துறை அமைச்சர் முலுபாய் பெரா துவாரகாவில் அமைய இருக்கக்கூடிய இந்த திட்டம் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அண்டர் வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸை தர இருக்கிறதாகவும் இதுக்காக வடிவமைக்கப்படக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல் சுமார் 35 டன் எடை கொண்டதா இருக்கும் அப்படின்னும் அந்த கப்பல்ல 30 பயணிகள் பயணம் செய்யலாம் அப்படின்னும் 300 அடி ஆழத்துல பயணம் செய்யக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேர்லையும் ஜன்னல்கள் பொருத்தப்படும். இந்த ஜன்னல் மூலியமா சுற்றுலா பயணிகள் கடல் அழக ரசிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்துக்காக இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திடப்பட்டிருக்க நிலையில விரைவில் இந்த திட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததா அயோத்தியில புதுசா கட்டப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு மகரிஷி வால்மீகியின் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை செல்ல இருக்காரு. அங்க புதுசா கட்டப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலையம், நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரயில் நிலையம், விரிவுபடுத்தப்பட்ட சாலைகள் உள்ளிட்டவற்றை திறந்து வைக்க இருக்காரு. அதுல குறிப்பா அயோத்தியில 1450 கோடி செலவுல நவீன வசதியுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலையத்தின் முதல் பகுதியை பிரதமர் திறந்து வைக்க இருக்காரு. இந்த விமான நிலையத்துக்கு ராமாயணம் எழுதியிருக்கக்கூடிய மகரிஷி வால்மீகியின் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து அயோத்தி கோவில் சந்திப்பு அப்படிங்கிற பெயர்ல சுமார் 240 கோடி செலவுல மேம்படுத்தப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தையும் அவர் திறந்து வைக்க இருக்காரு. மேலும் 15,000 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு செல்ல இருக்கக்கூடிய நிலையில அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.